எல்லாருக்கும் ஃபாதர்ஸ் டே. இன்றைக்கு ஃபாதர்ஸ் டேவா இருக்கிறது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நான் சொல்லுகிறேன். இந்த அருமையான காலை வேளையில கூட கிறிஸ்து இயேசு நாமத்தினால் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போமாக. உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய வேத புஸ்தகத்தை யோவான் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 18, 19 திருப்பிக் கொள்ளுங்கள். John chapter 21 verses 18 and 19. வசனம் 18, 19 verses 18 and 19. நீ இள வயதுள்ளவனா இருந்தபோது உன்னை நீயே அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இன்றைக்கு இந்த செய்தியினுடைய தலைப்பு, அங்கு நீங்கள் பார்க்கலாம், என் சித்தம் தேவனுடைய சித்தம், ஒரு சீஷனின் பயணம். அது ஆங்கிலத்திலே My will, God's will, a disciple's journey. இந்த தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் செய்தியை பார்க்க போகிறோம். நாம் வாழக்கூடிய இந்த காலத்திலும் இந்த உலகத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு 2 காலம் இருக்கிறது. கர்த்தரை அறியாத மனிதனுக்கு ஒரு காலம் மட்டுமே உண்டு. ஆனா கர்த்தரை அறிந்த மனிதனுக்கு 2 காலம் இருக்கிறது. ஒரு காலம் அவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்த காலம். இரண்டாவது காலம் தேவனின் சித்தத்தின்படி வாழ்கின்ற காலம். இந்த 2 காலத்திலும் ஒரு சீஷன் பயணமாகிறான். சொல்லப்போனால் அவன் விருப்பத்தின்படி வாழ்ந்த காலம் இருக்கிறது, தேவனின் விருப்பத்தின்படி வாழ்ந்த காலமும் இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையில் எது மிகப்பெரிய போராட்டம்? அர்ஜென்டினா ஜெயிக்குமா? பிரேசில் ஜெயிக்குமா? இங்கிலாந்து ஜெயிக்குமா? போர்த்துகீஸ் ஜெயிக்குமா? உலகம் முழுவதுமே போராட்டம். வேர்ல்ட் கப்ல யார் ஜெயிப்பா என்று சொல்லிட்டேன். ஒரு பெரிய போராட்டம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல ஒரு சீஷனுடைய வாழ்க்கையிலே, ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே எது மிகப்பெரிய போராட்டம்? பணத்தை பற்றிய போராட்டமா? இல்லை. உடல் நலத்தை பற்றிய போராட்டமா? அதுவும் இல்லை. குடும்பத்தை பற்றிய போராட்டமா? அதுவும் இல்லை. இல்ல பதவியின் போராட்டமா? அதுவும் இல்லை. எது ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே மிகப்பெரிய போராட்டம் என்று கேட்டால், அதைத்தான் நான் அந்த தலைப்பு நான் கொடுத்தேன். என் சித்தமா, தேவனுடைய சித்தமா? இதுதான் போராட்டம். என் சித்தத்தின்படி இந்த உலகத்திலே நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேனா, தேவ சித்தத்தின்படி கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து ஒரு சீஷனின் பயணத்தை நான் மேற்கொள்கிறேனா? 5 விதமான விருப்பத்தின் காலம் இருக்கிறது. இப்பொழுது நான் அதை சொல்லுகிறேன். அதில்
நீங்க ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம் 5 விதமான காலத்தை. ஐ டிசைர், என் விருப்பம், என் விருப்பம். அது 5 காரியங்கள் நான் அங்கே எழுதியிருக்கிறேன். ஸ்கிரீன்ல நீங்க அதை பார்க்கலாம். ஒன்றாவது, என் திட்டங்களை நிறைவேற வேண்டும் என்று விரும்பினேன். இரண்டாவதாக, அது ஆங்கிலத்திலே I want my own plans and success. இரண்டாவதாக, நான் எங்கு வாழ வேண்டும் என்பதை நானே தீர்மானிக்க விரும்பினேன். I want to decide where I should live. மூன்றாவதாக, என் வாழ்க்கை என் விருப்பங்களின்படியே அமைய வேண்டும் என்று நான் நினைத்தேன். I want my life to go according to my own wishes. நான்காவதாக, நான் விரும்பியதை எல்லாம் செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். I want to do whatever I desire. கடைசியாக ஐந்தாவது, என் எதிர்காலத்தை என் கனவின்படி உருவாக்க வேண்டும் என்று விரும்பினேன். I want to shape my future according to my own dreams. இதுதான் பழைய காலத்தில் ஒரு சீடனுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய காரியங்கள். இவை எல்லாமே இது சரியான முடிவு அல்ல. இது தவறான முடிவு. இதுதான் ஒரு இருண்ட காலம். இதுதான் இறந்த காலத்தில் ஒரு சீடன், ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கையிலே இவை எல்லாமே இருக்கும். ஆனால் தேவனின் சித்தத்தின்படி வாழ வேண்டிய காலம் ஒன்று இருக்கிறது. தேவனின் விருப்பத்தின்படி வாழ வேண்டிய காலம் ஒன்று இருக்கிறது. அந்த விருப்பத்தின் காலம் என்ன தெரியுங்களா? ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின் ஒரு புதிய பயணம் அவன் வாழ்க்கையில் ஆரம்பமாகிறது. அதுதான் என் விருப்பம் இதிலிருந்து நகர்ந்து தேவனின் விருப்பம் என்ற மையத்துக்குள் அவன் நகர்கிறான். நான் மறுபடியும் சொல்கிறேன், கேளுங்கள். என் விருப்பம் இதிலிருந்து நகர்ந்து தேவனின் விருப்பம் என்ற மையத்துக்குள் அவன் நகர்ந்து வருகிறான். இதுதான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பின் ஒரு புதிய பயணம் அவன் வாழ்க்கையில் ஆரம்பமாகிறது. என் விருப்பம், என் தேவன், ஒரு சீஷனின் பயணம். ஜெபம் செய்வோம். கண்களை மூடி. கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டால் மட்டும்தான் செய்தியின் வல்லமையும் இருதயத்தினுடைய வாசலும் எங்களுடைய மனதின் வாசலும் திறக்க முடியும். ஆண்டவரே, நீர் செயல்படவில்லை என்றால் எல்லாமே ஒரு கதையாகவும் கற்பனையாகவும் ஏதோ ஒரு மனித வாழ்க்கைக்குரிய பயன்பாடுமாக முடிந்துவிடும். ஆண்டவரே, இந்த சத்தியம், ஆகவே நாங்கள் கேட்க போற இந்த சத்தியம் மிக மிக கவனமாக நாங்கள் கேட்டு என் சித்தத்தின்படி வாழ்கிறேனா, தேவனின் சித்தத்தின்படி வாழ்கிறேனா, என் பிரயாணம் எங்கே இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்க இந்த செய்தியானது எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்திலும் கூட எந்த தகுதியும் இல்லாமல் நாங்கள் உண்டாக வந்து நிற்கிறோம். இந்த செய்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, உடைய வல்லமை காணும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே ஆசீர்வதியும் ஐயா. இந்த செய்தியை நீரே இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். 2 குறிப்பை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். I give a 2 outline is this sermon. முதல் அவுட்லைன், முதல் குறிப்பு, என் சித்தத்தின்படி வாழும் வாழ்க்கை. அது வாசிங்கள் ஆங்கிலத்திலே. A life lived according to my own will. இதுதான் முதலாவதான குறிப்பு. என்
சித்தத்தின்படி வாழும் வாழ்க்கை. யோவான் 21 அதிகாரம் வசனம் 18. நீ இளவயதுள்ளவனா இருந்தபோது உன்னை நீயே அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீர் முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து அவர் சொல்லுகிறார். அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு இந்த வார்த்தையை இயேசு பேதுருவுக்கு சொல்லுகிறார். இந்த 18ஆம் வசனத்தில் 2 காலத்தை குறிக்கிறது. 2 காலம் இருக்கிறது. 18ஆம் வசனம், முதல் காலம் பேதுருவின் இளமை காலம், 2வது காலம் பேதுருவின் முதிர்ந்த காலம். 2 காலத்தையும் இயேசு இந்த 18ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். அதே வேளையில் இந்த 18ஆம் வசனம் 2 வாக்கியத்தில் அடங்கியிருக்கிறது. அந்த 2 வாக்கியமும் ஒரு அடையாள சொல்லாக இருக்கிறது. சரி, ஏன் இயேசு கிறிஸ்து இங்கே ஒரு அடையாள சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்றால், ஒரு உண்மையை சொல்லுவதற்கு அவர் பேதுருவுக்கு அது தெளிவா விளங்கணும். ஏன் அடையாள சொல்லி சொல்கிறார் என்றால், நான் சொல்லக்கூடிய சத்தியம் மிக உண்மையானது பேதுரு, அதை நீ விளங்கிக் கொள்ளணும் உன் வாழ்க்கையில. ஆகவேதான் அடையாளமாக நான் சொல்கிறேன். இது உனக்கு புரியணும், இது உனக்கு விளங்கணும். இதை நீ விளங்காம போயிருச்சுன்னு சொல்லக்கூடாது. ஆகவேதான் ஒரு அடையாளமாக இந்த சொல்லை நான் சொல்லுகிறேன் என்று இயேசு பேதுருவுக்கு அடையாள சொல்லி சொல்கிறார். என்ன அந்த அடையாள சொல்? 18ஆம் வசனத்தை பாருங்கள். அதான் முதல் வாக்கியம். நீ வயதுள்ளவனாய் இருந்தபோது நீயே உன் அறையை கட்டி கொண்டாய். என்ன அடையாள சொல் அங்க இருக்கு? நீ வயதுள்ளவனாய் இருந்தபோது, அதாவது இயேசு கிறிஸ்துவோடு பேதுரு இருக்கிறான். அந்த வயதெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் இயேசு சொல்கிறார் பேதுருவை பார்த்து, நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது நீயே உன் அறையை கட்டி கொண்டாய். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா இயேசு இங்கே, பேதுருவே, உனக்கு விருப்பமான அறை, அப்படி என்றால் ஆடை, அந்த ஆடையை நீயே உனக்கு உடுத்திக் கொண்டாய். அர்த்தம் என்ன? அடையாள சொல்லிது. ஆனா சத்தியம் என்ன? உன் சுதந்திரத்தின்படி உன்னுடைய ஆடையை உடுத்திக் கொண்டாய். அதாவது பேதுருவே, உன் சுய விருப்பத்தின்படி நீ செய்தாய், உன் சுய விருப்பத்தின்படி உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தாய். பேதுருவே, உன் இள வயதில் உன் சுதந்திரத்தின்படி உன் வாழ்க்கையை நீ அமைத்துக் கொண்டாய். அதைத்தான் சொல்ல வர. உன் விருப்பத்தின்படி வாழ்ந்தாய், உன் சித்தத்தை மட்டுமே நீ செய்தாய். அதைத்தான் சொன்னார். நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன் அறையை நீயே கட்டி கொண்டாய். அப்படி என்ற அர்த்தம் என்ன? உன் விருப்பத்தின்படி நீ வாழ்ந்தாய். 2வது வாக்கியம் என்ன? 18ஆம் வசனம் சொல்லுகிறது பாருங்க. உனக்கு இஷ்டமான இடத்திற்கு போனாய். நீ போக வேண்டும் என்று இருந்தாயோ அங்கே நீ போனாய். இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ விரும்பின இடம் எது? நீ என்ன செய்ய நினைச்ச? நீ அதையெல்லாம் நீ செய்தாய். அதைத்தான் சொல்றாரு. உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ போனாய். இந்த 2 சத்தியமும், இந்த 2 வாக்கியமும் ஒரே சத்தியத்தை தான் சொல்கிறது. என்னவென்றால், உன் விருப்பத்தின்படி நீ வாழ்ந்தாய். பேதுருவே, உன் வாழ்க்கையை உன் சுய விருப்பத்தின்படி நீ வாழ்ந்தாய். அதுதான் உன்னுடைய இளமை கால வாழ்க்கை. அதே வேளையில் இதுதான் பேதுருவின் இயற்கையான குணம். இது சரி, அவன் இயற்கையான குணம் என்ன? வசனத்தை நாம் பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 28 திருப்பிக் கொள்ளுங்கள்.
மத்தேயு 14ஆம் அதிகாரம் வசனம் 28. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அவனுடைய வாலிப காலத்தை பாருங்கள். அவனுடைய வாலிப காலம் அது என்ன? வாலிப காலம், இயேசுவோடு இருக்கக்கூடிய காலம் அது என்ன? அவன் சுய விருப்பத்தின்படி அவன் வாழும்படியாக முடிவெடுக்கிறான். யாருமே அவனை நடக்க சொல்ல, அவனே முடிவெடுக்கிறான். அவனே கடல்ல நான் நடக்கணும்னு சொல்றான். இயேசுவை பார்த்து அவனே தீர்மானிக்கிறான். முடிவு யார் எடுக்க சொன்னான்? சீடர்களா? யார் எடுத்தா முடிவு? பேதுருவே எடுத்தான். பேதுருவே நடக்க முடியாத முடிவெடுத்தான். அப்ப இயேசு என்ன சொன்னார்? சரி, நீ வா சொன்னாரு. அப்ப இதுதான் அவனின் விருப்பத்தின்படி வாழ்ந்த காலம் இது. இதெல்லாம் அவனுடைய குணம். இதெல்லாம் அவனுடைய குணம். சரி, இப்ப 3 விதமான இயற்கையான குணத்தை நாம் பார்க்கலாம். அந்த ஸ்கிரீனில் நீங்க பார்க்கலாம். 3 இயற்கையான குணம் அது. பேதுருடைய குணம் என்ன? ஒன்றாவது, தன்னம்பிக்கை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை. இரண்டாவதாக, அவசரமாக முடிவெடுக்கும் வாழ்க்கை. மூன்றாவதாக பேதுரு யார் என்று கேட்டால், தன் சொந்த பலத்தையே முழுமையாக நம்பும் வாழ்க்கை. கிறிஸ்டினா மூன்றாவதாக. இதுதான் பேதுருவினுடைய இயற்கையான 3 குணங்கள். அவனுடைய சுய விருப்பத்தின்படி வாழும் காலம், வாழ்ந்த காலம், இது எல்லாமே. இதைத்தான் இயேசு கிறிஸ்து அடையாள சொல்லில் அங்கு சொல்லி காண்பிக்கிறார். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன் அறையை நீயே கட்டிக்கொண்டாய், உனக்கு விருப்பமான இடத்திற்கு நீ சென்றாய். இதைத்தான் இயேசு சொல்ல வராரு. இது எப்பொழுதிலிருந்து இந்த குணம் பேதுருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமே வந்தது. இது பேதுருக்கு மட்டுமல்ல, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஒரு குணம் இருக்கு. இது எப்போ ஆரம்பமானது என்று கேட்டால், என்றைக்கு மனிதன் பாவத்திலே வீழ்ந்தானோ அன்றைக்கு மனிதனுடைய குணங்கள் இப்படியாக மாறிவிட்டது. என்ன? தன் சுய விருப்பத்தின்படி வாழ வேண்டும், என்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும், என்னுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டும். இதுதான் பாவத்தில் விழுந்த மனிதனுடைய நிலை. இயற்கையான குணங்களும் இதுதான் அவனுக்கு. பாவத்தின் நடு மையம் என்ன? தேவனை விட்டு விலகுவதா? இல்லை. பாவத்தின் நடு மையம் என்ன தெரியுங்களா? தன்னையே வாழ்க்கையின் நடு மையமாக வைப்பது. நடு மையமாக யாரை வைக்கணும்? வாழ்க்கையில தேவனை வைக்கணும்ல. தேவனை நடுமையமாக வைக்காமல் தன்னை நடுமையமாக வைத்து வாழ்வது, அதுதான் பாவத்தினுடைய நடு மையம். இதுதான் விழுந்து போன மனிதனின் பண்பு. அதாவது என்ன? என் சித்தம் நடைபெற வேண்டும், என் விருப்பம் நடைபெற வேண்டும். இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே, உன் இளமை காலம் எப்படி இருந்தது தெரியுங்களா? நீ எப்படி நம்ம வாழ்ந்தாய்? நீ இள வயதுள்ளவனாய் இருந்த போது நீயே உன் அறையை கட்டி கொண்டாய், உனக்கு இஷ்டமான இடத்திற்கு நீ போனாய், உன் விருப்பத்தின்படி, உன் ஆசையின்படி, உன் சித்தத்தின்படி நீ வாழ்ந்தாய். இதுதான் உன் விருப்பம். இதுதான் பேதுருவின் இளமை கால வாழ்க்கை. ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வார்த்தை, இந்த 18ஆம் வசனத்துள்ள வார்த்தை ஏன் இயேசு ஆரம்பத்தில் பேதுரு இடத்துல சொன்ன ஊழியத்தில் அழைக்கும் பொழுது
ஏன் கடைசியா சொல்றாரு? உலகத்தை விட்டு பரலோகம் இயேசு போகிறார், சிலுவையிலே மரித்து விட்டார். ஏன் அந்த நேரத்திலே கடைசியாக பேதுருவை பார்த்து இந்த வார்த்தை சொல்லிவிட்டு அவர் போக வேண்டும்? 3.5 ஆண்டு பேதுரு இயேசுவோடு கூட இருக்கிறான, அப்ப எல்லாம் சொல்லாமல் ஏன் கடைசியா சொல்றாரு? நான் ஒரு கடைக்கு போவோம், கடைக்கு போயிட்டு பொருள் எல்லாம் வாங்குவோம். வாங்கின பிற்பாடு அந்த பொருள் எல்லாம் ஒரு பேக்ல போட்டு கடைசியில் என்ன செய்வாங்க, அதை கட்டி நம்ம கையில கொடுப்பாங்க. இதுதான் நீ வாங்கின பொருள் என்று சொல்லி அவன் கையில கட்டி நம்ம கையில கட்டி கொடுப்பாங்க. ஒரு கடைக்கு போனான்னா அதே போலதான் இயேசு கிறிஸ்து இங்கே பேதுரோடு 3.5 ஆண்டு அவர் இருந்த பிற்பாடு பேதுருடைய வாழ்க்கையை கடைசியா ஒரு கட்டு கட்டுறாரு. கட்டி அவன் கையில கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு தெரியுங்களா? பேதுருவே, உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ என்னை மறுதலித்ததற்கு காரணம் என்ன? நீ கெத்செமனே தோட்டத்திலே உன்னுடைய காதை வெட்டினாய், அதுக்கு காரணம் என்ன? சீடர்களை தவறான பாதைக்கு மறுபடியும் நீ மீன் பிடிக்க கூட்டிட்டு போனாய், அதுக்கு காரணம் என்ன? சொல்ல போனால் உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? இதுதான். என்னது? உன்னுடைய சித்தத்தின்படி வாழும்படியாக உன் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்தாய். என்னது? நீ இள வயதுள்ளவனாய் இருந்த போது நீயே உன் அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். இதுதான் காரணம். உன் வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? உன் விருப்பத்தின்படி நீ வாழ்ந்தாய். உன் சோதனைக்கு காரணம் என்ன? உன் விருப்பத்தின்படி நீ செயல்பட்டாய். ஆகவே இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறதற்கு முன்னதாக பேதுருடைய 3.5 வருஷம் வாழ்க்கை, அவரோடு வாழ்ந்த வாழ்க்கை, அது மட்டுமல்ல அவன் பிறந்ததிலிருந்து அவரோடு இருக்கிற வாழ்க்கையை ஒரு கட்டு கட்டி கொடுக்கிறார் அவன் கையில. உன்னுடைய வீழ்ச்சிக்கு காரணமே என்ன என்று கேட்டால் பேதுருவே, உன் விருப்பத்தின்படி நீ வாழ்ந்தாய், அதுதான் காரணம். கடைசியாக ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு கட்டு கட்டி சொல்லிட்டு போறாரு, இதுதான் உன் வாழ்க்கை, இதுதான் காரணம். உன் வீழ்ச்சிக்கு இதுதான் காரணம், நீ விழுந்ததுக்கு இதுதான் காரணம், உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ போனாய், இதுதான் காரணம். அன்பானவர்களே, உங்கள் வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? இன்னைக்கு விசுவாசிகள் வீழ்ந்து போவதற்கு என்ன காரணம்? இன்னைக்கு விசுவாசிகள் கர்த்தரை மறப்பதற்கும், சபையின் ஆராதனையை மறப்பதற்கும், வேதத்தை மறப்பதற்கும், தேவனோடு உறவை மறப்பதற்கும் காரணம் என்ன? எத்தனை காரணங்களை நீங்க கொடுக்கலாம். பேருக்கு எத்தனையோ காரணங்களை கொடுத்திருக்கலாம். இயேசு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள ஒரே ஒரு காரணத்தை கொடுக்கிறாரே, நீ இள வயதுள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடத்துல நடந்தாய், அதுதான் காரணம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கை. கடவுளை மறந்து போவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? உங்கள் விருப்பத்தின்படி நீங்கள் வாழ ஆசைப்படுகிறீர்கள், அதுதான் காரணம். உங்க சித்தத்தை செய்ய நீங்க விரும்புறீங்க, அதுதான் காரணம். ஆகவே இது எல்லாம் நம்முடைய பழைய காலம், இது எல்லாம் நம்முடைய இறந்த காலம். அந்த காலத்தின்படி நாம் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று இருந்தால், அந்த பழைய காலத்தின்படி வாழ வேண்டும் என்று நாம் இருந்தால், நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே வீழ்ச்சியை நாம் பார்ப்போம். பழைய காலத்தின்படி நான் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்றால் என் வாழ்க்கையில சோதனையை, வீழ்ச்சியும், தோல்வியும் தான் என் வாழ்க்கையை பார்க்க முடியும். அதுதான் முதல் சத்தியம். முதல் சத்தியம் என்ன? என் விருப்பத்தின்படி வாழ்ந்த வாழ்க்கை. சரி, இப்பொழுது இரண்டாவது சத்தியம் என்ன? இரண்டாவது குறிப்பை நாம் பார்க்கலாம். இரண்டாவது சத்தியம் தேவனுடைய சித்தத்தின்படி வாழும் வாழ்க்கை.
life lived according to God's will. A life lived according to God's will. இரண்டாவதான குறிப்பு இதுதான். இப்பொழுது 18ஆம் வசனத்தில் நாம் இரண்டாவது பகுதியை பார்க்கலாம். இரண்டாவது பகுதியை பாருங்கள். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது, முதல்ல பார்த்தோம் நீ இள வயதுள்ளவனாய் இருந்த போது, இரண்டாவது பாகம் புரியுது. நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த காலம் என்ன? இளமை காலம் அல்ல இது, இது முதிர் வயதுள்ள காலம். இது இந்த வசனமும் இயேசு ஒரு அடையாள சொல்லை தான் இங்கே பயன்படுத்துகிறார். பயன்படுத்தி, இதுவே நான் சொல்ல போகிற இந்த சத்தியம் உனக்கு சரியா வழங்கிக்கணும், நீ இது மிக முக்கியமான சத்தியம் உன்னுடைய வாழ்க்கைக்கு. அப்ப அடையாள சொல்லோடு ஆண்டவர் பேதுருவுக்கு இந்த சத்தியத்தை விளக்குறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ முதிர் வயதுள்ளவன் ஆன போது உன் கையை நீ நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டுவான். அங்க வித்தியாசத்தை பாருங்க. முதல் அடையாள சொல் என்ன? நீயே உன் அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமா இடத்துக்கு போவாய். ஆனா இப்பொழுது சொல்கிறார், உன் அறையை வேறொருவன் உன் அறையை கட்டுவான். இப்பொழுது யார் கட்டுவா? பேதுருவை கட்டிக் கொள்வானா? இப்ப யார் கட்டுவா? வேறொருவன் கட்டுவானா? அது மட்டுமல்ல, உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு அவன் உன்னை கொண்டு போவான். இது எப்ப நடக்குது? முதிர் வயதுள்ளவன் ஆகும் போது இது உனக்கு நடக்கும். முதலாவதாக உன் அறையை நீயே கட்டிக்கொண்டாய், உனக்கு இஷ்டமான இடத்துக்கு நீ போனாய், அதுதான் முதல். இப்ப அப்படி நடக்காது. உன் அறையை நீ கட்டிக்கொள்ள முடியாது, உன் ஆடையை நீ கட்டிக்கொள்ள முடியாது, உனக்கு விருப்பமான இடத்துக்கு நீ போக முடியாது, விருப்பம் இல்லாத இடத்திற்கு நீ போவாய். இந்த வசனத்துக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கிறது. அந்த உண்மையை நான் விளக்குகிறேன். அதற்கு முன்னதாக இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இதோடைய ஒரு ஆழமான ஒரு சத்தியம் இருக்கிறது. அந்த சத்தியத்தை விளக்குவதற்கு முன்னதாக இந்த வசனத்தை நான் விளக்குகிறேன். சரி, வேறொருவன் உனக்கு உடுத்துவான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பேதுருவினுடைய ஆடை வேறொருவன் உடுத்துவானா? அதாவது என்னுடைய ஆடையை நான் உடுத்தணும், அதுதான் எனக்கு பிடிக்கும். என்னுடைய ஆடையை மற்றவர்கள் உடுத்துறது எனக்கு பிடிக்காது. அதே போலதான் பேதுருவுக்கு அவனுடைய அறையை அவனே கட்டிக்கொள்ளதான் விரும்புவானே ஒழிய மற்றவர்கள் வந்து கட்டுவதற்கு அவனுக்கு பேதுருக்கு பிடிக்காது. இயேசு பேதுருக்கு சொல்றாரு, பேதுருவே, உனக்கு பிடிக்காத ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது. அதுதான் சொல்ல வராது. உனக்கு விருப்பம் இல்லாத ஒரு காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ விரும்ப மாட்ட, ஆனா உன் வாழ்க்கையில் அது நடக்க போகுது. ஒரு அடையாள சொல்லோட சொல்றாரு. சில நேரத்தில் அநேக நேரத்தில் நமக்கு பிடிக்காத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். நமக்கு பிடிக்காத காரியங்கள், உங்களுக்கு பிடிக்காத பாதையில் தேவன் சில நேரத்திலே உங்களை வழி நடத்தி கொண்டு போவார். உங்களுக்கு பிடிக்காது, ஆனா தேவன் அந்த பாதையில் உங்களை வழி நடத்துவார். உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு தேவன் உங்களை சில நேரத்திலே கொண்டு போவார். பழைய ஏற்பாட்டிலே நாம் இதை பார்க்கிறோம். யோசிக்கக்கூடிய வாழ்க்கையில ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனம் 28 திருப்பிக் கொள்ளுங்கள்.
ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் வசனம் 28. Genesis chapter 37 verse 28. இந்த பகுதி யோசேப்புக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லப்படுகிறது. 28ஆம் வசனத்தை பாருங்கள். அந்த வர்த்தகரான மீதியானர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். தன்னுடைய சொந்த சகோதரர்கள் யோசேப்பை ஒரு குழியில போட்டுட்டாங்க. ஒரு மிருகத்தை போல அவனை தூக்கி குழியில போட்டாங்க. அவன் குழியில ஏன் போட்டாங்கன்னா அவன் அந்த குழியில செத்து போட்டான்னு சொல்லிட்டு. அது யோசேப்புக்கு விருப்பமா? விருப்பம் இல்லை. அப்ப விருப்பம் இல்லாத ஒரு செயல் தேவன் யோசேப்புக்கு அனுமதிக்கிறாரு. அப்ப அவங்க குழியிலே யோசேப்பு போடுறாங்க. அது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் மீதியானவங்க எகிப்துக்கு போறாங்க. என்ன செய்யறாங்க? அவங்க யோசேப்பை எடுத்து நம்ம வித்துடலாம் சொல்லி யோசேப்பை எடுத்து மீதியானர் கையிலே கொடுத்து மீதியானவர் எகிப்துக்கு அவனை அடிமையாக கொண்டு போனாங்க. இதெல்லாம் யோசேப்புக்கு பிடிக்குமா? பிடித்தமான ஒரு வாழ்க்கையா? இல்ல, அவனுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கை இது எல்லாமே. யோசேப்புக்கு விருப்பமே இந்த வாழ்க்கையில இருக்காது. அவனுக்கு விருப்பம் என்ன? யாக்கோபோடு இருக்கணும், தகப்பனோடு இருக்கணும், குடும்பத்தோடு இருக்கணும். இதுதான் அவனுடைய விருப்பம் அல்லவா? ஆனா தேவனுடைய விருப்பம் அது இல்லை. அன்பானவர்களே, தேவன் உங்களுக்கு பிடிக்காத பாதையில் உங்களை நடத்தி கொண்டு போக முடியும். அந்த சூழ்நிலை உங்களுக்கு பிடிக்காமலே போக முடியும். ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நடக்கும் பொழுது நீங்கள் விசுவாசியுங்கள், அந்த பாதையில் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கிறது. விருப்பமில்லாத பாதை, ஆனா தேவன் சர்வ வல்லமையால் அந்த பாதையை அவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார் உங்களுக்காக. தேவனுடைய பராமரிப்பின் கீழ் அந்த பாதை இருக்கிறது. ஆனா உங்களுக்கு விருப்பம் இல்லாத பாதை அது, உங்கள் சூழ்நிலைக்கு விருப்பம் இல்லாத பாதை. ஆனா தேவனுடைய பாதுகாப்பின் கீழ் அந்த பாதை அமைகிறது. யோசேப்பு யார் பாதுகாத்தது? விருப்பமில்லாத பாதை, விருப்பமில்லாத சூழ்நிலை. தேவன் பாதுகாத்தார், தேவன் அவனை பராமரித்தார். ஆனா அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனா தேவன் பாதுகாத்து பராமரித்து அவனை கொண்டு போனார். இதைத்தான் ஆண்டவர் பேதுருவுக்கு சொன்னார். எடுத்துக் கொள்ளுங்கள், யோவான் 21ஆம் அதிகாரம். இளவயதில் பேதுருவின் வாழ்க்கை அவன் விருப்பத்தின்படி வாழ்ந்தான். இப்பொழுதோ முதிர் வயதிலே தேவன் விரும்புகின்ற வாழ்க்கையை அவன் நடத்த வேண்டும். அந்த இரண்டாவது வாக்கியம் என்ன? நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். உனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா எனக்கு அதுதான் விருப்பம். தேவன் விருப்பத்தை பார்த்தீங்களா? தேவனுடைய சித்தத்தை நீங்க அந்த இடத்துல பார்த்தீங்களா? தேவனின் பாதுகாப்பு அவன் வாழ்க்கையிலே அமைகிறது. கிறிஸ்துவ முதிர்ச்சி என்பது என்ன? கிறிஸ்துவ வாழ்க்கையின் வளர்ச்சி என்பது என்ன? அதிகமான அறிவு அதுவா? அதிகமான பட்டங்களை பெறுவது அதுவா? இல்லை. தேவனின் விருப்பத்திற்கு ஒப்பு கொடுத்து வாழ்வது, தேவனுடைய
கிறிஸ்தவ வாழ்க்கை முதிர்ச்சி என்பது என்ன? இப்பொழுது நான் அதை 4 விதமாக நான் சொல்லுகிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். அதை ஸ்கிரீன் நீங்க பார்க்கலாம். ஒன்றாவது, சுய சித்தத்தின் காலத்தில் அல்ல, சரணாகதியின் காலத்தில் தான் கிறிஸ்து நமக்குள் உருவாகுகிறார். சில முதல் இது. Christ is formed not in the season of self-will, but in the season of surrender. Christ is formed not in the season of the self-will, but in the season of the surrender. கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சி என்ன, முதிர்ச்சி என்பது என்ன அங்கு சொல்லப்படுது பாருங்கள். சரணாகதியின் காலத்தில் தான் உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கும் பொழுது, எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டுமா? சரணாகதியாக ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் கிறிஸ்து உனக்குள் உருவாக முடியும். தேவன் நம்மை சுக வாழ்க்கைக்கு அழைக்கவில்லை, விசுவாச வாழ்க்கைக்கே அழைக்கிறார். ஆல்பர்ட், இரண்டாவது. உரையர், இரண்டாவது. You want me to read it? Yes. The Christian life is No. not. இரண்டாவது. Oh, sorry. Second. God did not call us to a life of comfort. He called us to a life of faith. இரண்டாவது என்னது? God did not call us to life of comfort. He called us to life of faith. தேவன் நம்மை வாழ்க்கை அழைக்கவில்லை, விசுவாச வாழ்க்கைக்கே அழைத்தார். மூன்றாவதாக, தமிழில் அங்கு பாருங்க. மூன்றாவதாக, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு தனிப்பட்ட வெற்றியை பற்றியது அல்ல. கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை தனிப்பட்ட வெற்றியை பற்றியது அல்ல, கிறிஸ்து நமக்குள் உருவாகுவதை பற்றியது. அது ஆங்கிலத்தில் இங்கிலீஷ். The Christian life is not about personal success, but about Christ being formed within us. நான்காவதாக, சுய சித்தத்தை விட்டு சிலுவையின் வழிக்கு திரும்புவதுதான் உண்மையான சீசத்துவம் தொடங்குகிறது. நான்காவது, True discipleship begins when we turn from self-will to the way of the cross. கிறிஸ்துவ முதிர்ச்சி என்பது இந்த 4 அடிப்படையிலே இருக்க வேண்டும். யோவான் 21 அதிகாரம் வசனம் 18. நீ இள வயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அறையை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். என்ன அர்த்தம் மெய்யாகவே மெய்யாகவே என்றார்? பேதுருவே, உன் வாழ்க்கையில் இது நிச்சயமா நடக்கும். பேதுருவே, உன் ஆடையை உன்னால் உனக்கு உடுத்த முடியாத நாள் ஒன்று வருன்றாரு. உன் அறையை உன்னாலே கட்டிக்கொள்ள முடியாத ஒரு நாள் உனக்கு வரும். கவனிங்க, இது ஒரு அடையாள சொல். இது ஒரு அடையாள சொல். ஆனால் வேறொருவன் உனக்கு அதை உடுத்துவான். சரி, இதன் அர்த்தம் என்ன? நான் சொன்னேன் இந்த வசனத்தை விளக்குகிறேன் என்று சொன்னேன். இதோட அர்த்தம் என்ன? வசனம் 19 வசனத்தை பாருங்கள். அதுதான் பெரிய அர்த்தம். யோவான் 21 அதிகாரம் வசனம் 19.
இன்ன விதமான, அப்ப இன்ன விதமான சொல்லும் போது ஏற்கனவே 18ஆம் வசனத்திலே சொல்லிட்டாரு அவன் எப்படி மறிக்க போறான்னு சொல்லிட்டாரு. சொல்லி இப்ப தொடங்குறாரு 19ஆம் வசனத்துல. என்னது? இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னான். இந்த வசனத்தை புரியுதா உங்களுக்கு இப்ப? அப்ப ஏன் 18ஆம் வசனத்தில் சொன்னாரு, உன் அறையை நீயே கட்டிக்கொண்ட நாள் ஒண்ணு இருக்கிறது, நீ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது உன் அறையை நீ கட்டிக்கொள்ள முடியாத நாள் ஒண்ணு வரும். இதோடைய அர்த்தம் என்ன? சட்டையை பத்தி சொல்றாரா? ஆடையை பத்தி சொல்றாரா? ஆழமான ஒரு சத்தியத்தை சொல்றாரு. அதுதான் மரணத்தினாலே நீ தேவனை மகிமைப்படுத்த போகிறாய். உனக்கு மரணம் நடக்க போது அந்த மரணத்தை குறித்து நான் உனக்கு சொல்ல வருகிறேன். வசனம் 2 அடிப்படைகளை நாம் பிரிக்கலாம். ஒன்றாவது, தீர்க்க தரிசனத்தின்படி மரணம் நடைபெறும் பேதுருவுக்கு. இரண்டாவதாக, அந்த மரணம் தேவனை மகிமைப்படுத்தும். சரி, தீர்க்க தரிசனத்தின்படி பேதுருவின் மரணம் நடைபெறும் என்று சொல்றார். இயேசு சொல்லியிருக்கிறார். பேதுரு முதிர் வயதில் ஆகும் பொழுது பேதுருவுக்கு நடக்க போது ஒரு மரணம் நடக்க போது. பேதுருவுக்கு முன்கூட்டியே இயேசு தீர்க்க தரிசனமா அதை அறிவிக்கிறாரே. பேதுரு எப்படி மரித்தான்? ஏறக்குறைய கிறிஸ்துவுக்கு பின்னால் 65 70க்குள் 65 நீரோ மன்னன் ரோம் நாட்டில் ஆட்சி செய்து கொண்டு இருந்தான். அப்பொழுது அவன் கிறிஸ்துவர்களால்தான் இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு துன்பமும் துயரமும் வருகிறது என்று சொல்லி கிறிஸ்துவர்களை அழித்து கிறிஸ்துகளை எரித்து அவன் சாகடித்தான். அந்த நாளில்தான் பேதுருவுக்கு சிலுவையின் தண்டனை கொடுக்கப்பட்டது. பேதுருவை பிடிக்கிறாங்க. பிடித்து அவனை சிலுவையிலே அறைய வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு அவனுக்கு கொடுக்கப்படுது. அப்ப பேதுருவை பிடித்து சிலுவையிலே அறையப் போகிறார்கள். அன்றைக்கு தண்டனை ரோமர்கள் கொடுத்தது சிலுவை தண்டனை தான். பேதுருவுக்கு சிலுவை தண்டனை கொடுக்க போகிறார்கள். அப்ப பேதுரு சிலுவை அறையும் பொழுது பேதுரு சொன்னான், இயேசு கிறிஸ்துவை போல என்னை சிலுவையில அறையாதீங்க, எனக்கு தகுதி இல்லை அவரை போல என்னை அறையதுக்கு. என்னை எப்படி அறைய வேண்டுமா? பேதுரு எப்படி தன்னை அறைய சொன்னான்? தலைகீழாக, கால் மேலுக்கும் தலை கீழுக்கும். யோசிச்சு பாருங்க. பார்த்தீங்களா அந்த படத்தை? அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்களா? இயேசுக்கு இப்படிப்பட்ட மரணம் நடக்கல. ஆனா பேதுருவுக்கு தலைகீழாக அறையப்பட்டான். இது சரித்திரம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட மரணம் நடக்கும் என்று இயேசு 18ஆம் வசனத்திலே ஒரு அடையாள சொல்லி விளக்குறாரு. இது மட்டும் விளங்காம இருந்த 18ஆம் வசனம் புரியாம இருந்த பேதுருவுக்கு ஒரு சாதாரண ஒரு வசனம் மாதிரி தெரிஞ்சு நமக்கு அது ஒரு ஆடையை பற்றி ஒரு அடையாள சொல்லி சொல்லுகிறார் என்று தெரியுது. ஆனால் 19ஆம் வசனத்திலே தேவனை மகிமைப்படுத்த போகிறானா அவனுடைய மரணம். பேதுரு தலைகீழாக அறையப்பட வேண்டும் என்று தீர்க்க தரிசனத்தினால் சொன்ன அந்த வார்த்தை அன்றைக்கு நிறைவேறியது. பேதுரு சொன்ன வார்த்தை, என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று. அப்ப பேதுருவை தலைகீழாக அறைந்து பேதுரு ரத்தம் சிந்தி அவன் சிலுவையிலே இறந்தான். இப்ப இயேசு சொல்லுகிறாரு 19ஆம் வசனத்தில் யோவான் 21:19,
தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னான். யாரை மையப்படுத்த போறானா பேதுரு? தேவனை, இயேசுவை மகிமைப்படுத்த போறானா? அவனுடைய மரணம் நினைச்சு பாருங்க. எத்தனை முறை இயேசுவை மறுதளித்தான், எத்தனை முறை தன் வாழ்க்கையிலே தவறான வழியிலே அவன் சென்றான், எத்தனை முறை ஜனங்களை தவறாக தன் சீடர்களை வழிநடத்தினான். அவன் வாழ்க்கையில் எத்தனை குறைகள், எத்தனை தவறுகள், எத்தனை பலவீனங்கள், எத்தனை பாவங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் கர்த்தர் அவனைத்தான் எடுத்து பயன்படுத்தி அந்த முதிர் வயதின் காலத்திலே 1 பேதுரு 2 பேதுருவையும் எழுத வைத்து கடைசியிலே அவருடைய மரணத்தினாலே தேவனை மகிமைப்படும்படியாக வைத்தார். ஏன் இயேசு கிறிஸ்து அந்த மரணத்தை தடுக்கல? ஏன் தடுக்கல? நாம் நினைப்பனவா, இப்படிப்பட்ட ஒரு அப்போஸ்தலனாக ஊழியக்காரன் எப்படி அவன் மரிக்க வேண்டும் என்றால் அவன் அப்படியே உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டான் நல்லதா இருக்கும், அல்லது அவன் மரணம் அமைதியா நடைபெற்றால் நல்லதா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். ஆனா தேவ திட்டம் அது இல்லை. இங்க நம்முடைய அறிவினால் விளங்கிக் கொள்ள முடியல, நம்மால் இது புரிந்து கொள்ள முடியல. சிலுவையில் தான் அவன் மரிக்க வேண்டும் என்று தேவன் தீர்க்க தரிசனமாக இயேசு கிறிஸ்து அந்த தீர்மானத்தை வைத்து விட்டார். சிலுவை மரணம் எப்படிப்பட்டது? புனிதானது, மகா துன்பமானது. உயிர் பிரியவில்லை என்றால் கால்களை ஒட்டைத்து அவன் உயிர் பிரிய வைப்பார்கள். அதுதான் தேவனை மகிமைப்படுத்தும் மரணமாவது. மனிதனுடைய பார்வையிலே இப்படிப்பட்ட மரணம் எப்படிப்பட்டது? மிருகங்களுக்கு அடையாளமாக வைப்பார்கள். ஆனால் விசுவாசியின் மரணம் தேவனை மகிமைப்படுத்தும்படியாக இருந்ததாம். சரி, ஏன் பேதுருவை பார்த்து சொன்னார் மகிமைப்படுத்தும் மரணம்? சாதாரண மரணம் அல்லது. அதாவது பேதுரு அந்த மரணத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வானா? அந்த மரணத்தை பேதுரு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வானா? அந்த சிலுவை மரணத்தை பேதுரு ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொள்வானா? பேதுரு ஏன் அவனுடைய மரணத்தை சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொண்டான்? அன்பானவர்களே, மரணம் எல்லாருக்கும் இருக்கிறது. சில பேருக்கு வியாதியில் மரணம் வரும், சில பேரு விபத்திலே மரணம் வரும், சில பேரு வயதான நிலையில் மரணம் வரும், சில பேர் திடீரென்று மரணம் வரும். எப்படி வரும் அது கேள்வி அல்ல, அது கேள்வி அல்ல. ஆனால் என் மரணம் தேவனை மகிமைப்படுத்துமா? அதுதான் கேள்வி அல்லவா? எப்படி வருகிறது என்ற கேள்வி அல்ல. அந்த மரணம் தேவனை மகிமைப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்குமா? சங்கீதம் 23 வசனம் 4. Psalm 23 verse 4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரே என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தாவீது சொன்னார். அது தாவீது மரணத்தை பற்றி எப்படி சொல்கிறாரு? மரணம் நடக்கும் போது அதை குறித்து அவர் மரணத்தை சந்திக்கும் போது எப்படி சொல்கிறார்? மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் அது மரண இருளா இருக்குமா, அது பள்ளத்தாக்கா இருக்குமா? யார் சொன்னார்? தாவீது சொன்னாரு. இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கை ஒருவர் சிலுவையை சுமந்து அந்த பாதையில் நடந்து சென்றார்.
எந்த பாதையில் நடந்து சென்றாராம்? மரண இருளின் பள்ளத்தாக்கில் சிலுவையை சுமந்து ஒருவர் அந்த பாதையிலே நடந்து சென்று, கேளுங்கள், மரண இருளின் பள்ளத்தாக்கை ஜெயித்து விட்டார். என்ன செய்தாராம்? மரண இருளின் பள்ளத்தாக்கை அவர் ஜெயித்து விட்டார். இனி அது மரண இருளா நமக்கு? இனி அது நமக்கு மரண பள்ளத்தாக்கா? இல்லை. ஏன் இல்லை என்று கேட்டால், என் இயேசு கிறிஸ்து மரண இருளின் பள்ளத்தாக்கை வென்று விட்டார், ஜெயித்து விட்டார். மரண இருளை, மரண பள்ளத்தாக்கை அவர் ஜெயித்து விட்டார். இனி எனக்கு அது மரண இருள் அல்ல. நான் தாவீதை நான் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? எனக்கு மரணம் நடக்கும் பொழுது சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு, சமாதானத்தோடு நான் அதை ஏற்றுக்கொள்வேன். என்ன காரணம் தெரியுங்களா? மரண இருள் பள்ளத்தாக்கு இயேசுவிடத்திலே தோல்வி அடைந்தது. அவர் சிலுவையிலே அந்த மரணத்தை ஜெயித்தார், அந்த பள்ளத்தாக்கை ஜெயித்தார். இதைத்தான் ஆண்டவர் பேதுருவிடத்தில் சொன்னாரு, பேதுருவே, உன்னுடைய முதிர் வயதின் காலம் இருக்கல்லவா, அந்த காலத்திலே நீ மரிக்கப் போகிறாய். அந்த மரணம் தேவனை மகிமைப்படுத்தப் போகிறது. மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசனமாக அவனுக்கு சொன்னான். சொல்லிட்டு அவனை பார்த்து சொல்றார் 19ஆம் வசனத்தில் கடைசி பகுதியில் பாருங்க. என்னை பின்பற்றி வா என்றார். பேதுருவை பார்த்து சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. 15ஆம் வசனத்திலே 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? முதல் அழைப்பு அவனுக்கு கொடுக்கிறாரு. 17ஆம் வசனத்தில் 2வது அழைப்பு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று கொடுக்கிறாரு. 19ஆம் வசனத்தில் சொல்றாரு, என்னை பின்பற்றி வா. உலகத்தை பின்பற்றி போகாதே. உன் விருப்பத்தின்படி வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நீ பின்பற்றி போகாதே. ஏன் தெரியுமா? அந்த வாழ்க்கையின்படி, உலகத்தின் வாழ்க்கையப்படி பின்பற்றி போனால் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய மரணமாக இருக்குமா? தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய மரணமாக இருக்குமா? முடிவா இருக்குமா? இருக்காது. இயேசுவை பின்பற்றி வரும் பொழுது மட்டும்தான் உன்னுடைய மரணம் மகிமையாக இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரே, நீ முதிர் வயதில் ஆகும் போது உன் கையை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்திற்கு உன்னை கொண்டு போவான். ஆம், பேதுருவுக்கு மரணம் நடக்க போது பேதுருக்கு அதே இஷ்டமா? அப்படி மறிக்க வேண்டும் என்று இல்லை அல்லவா? ஆனா உங்களுக்கும் எனக்கும் எப்படி மரணம் வந்தாலும் அதை உங்கள் விருப்பத்தின், கடவுளுடைய சித்தத்தின்படியாக அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இதைத்தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு நான் கொடுத்தேன். இந்த தலைப்பை பாருங்கள். என் சித்தம், தேவனுடைய சித்தம், ஒரு சீஷனின் பயணம். துளி வாசனை. My will, God's will, a disciple's journey. உலகத்தில் உங்கள் பயணம் உங்கள் விருப்பத்தின்படி நடைபெறுகிறதா? தேவனின் விருப்பத்தின்படி உங்கள் பயணம் அமைகிறது. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அங்கிள் ஜெபம். ஒரு நிமிடம் யாரும் எழுந்து நிற்போம் மாட்டேன்.